என்னது? உங்கள் அடினியம் பிளான்ட்டுக்கு டெய்லி தண்ணி கொடுக்குறீங்களா? போச்சு போங்க. என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. அட ஆமாங்க, பிளான்ட் மேலே பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ரூட் ராட் ஆகிட்டு இருக்கிறது நமக்கு மேலே தெரியாது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? தெரியாது அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த 3 டிப்ஸை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் விஷயம், உங்களுடைய பாட்டிங் மிக்ஸ் ரொம்பவே லூஸாக இருக்கணும். நீங்கள் பிளான்ட்டுக்கு தண்ணி கொடுத்த ஒரு நிமிஷத்துலேயே எல்லா வாட்டரும் நல்லா ட்ரைன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், வாட்டரிங். நீங்கள் அடிக்கடி உங்கள் பிளான்ட்டுக்கு வாட்டரிங் பண்ணாமல் பிளான்ட்டுடைய சாயில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ட்லேயும் ப்ளூம் வந்து ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி ரூட் ராட் வர பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் பிளான்ட்டுக்கு தண்ணி விட்டுறீங்க அப்படின்னா அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய பாட் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு டீப் வாட்டரிங் பண்ணுங்கள். மோஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் தண்ணி விடும் போது ட்ரைனேஜ் ஓல் வழியாக நீங்கள் கொடுத்த தண்ணி வெளியேறுதான்னு செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மழை காலத்தில் தண்ணி விடுறத தவிர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், சன்லைட். அடினியமுக்கு நல்ல ஃபுல் சன்லைட் வேணும். ஷேடில் வச்சா க்ரோத்தும் ஸ்லோவாக இருக்கும், ரூட் ராட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் சிம்பிள். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்கள் பிளான்ஸுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளான்ஸும் ஹெவியாக ப்ளூம் ஆகும். அப்புறம் என்னங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.